பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். தேனி மாவட்டம் வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எத்தனையோ தடவை இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையுமே எப்படி எழுச்சியும் பாசமாவும் என்னை பார்த்துடும், அதே எழுச்சியும் பாசம் இன்னைக்கும் தேனி மாவட்டம் தொண்டரும் நிர்வாகிகளை வரவேற்று என்னை பார்த்துட்டு உண்மையாக எனக்கு சந்தோஷமா இருக்கு. நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பக்கத்து மாவட்டத்தில் வந்த அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் ஆகி துவக்க ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் பத்மபூஷன் வாங்கின விருது மற்றும் பிறந்தநாள், இந்த 3 விழாவும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து பொதுக்கூட்டம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு வந்து தலைமை கழகத்தில் அறிவிச்சது வந்து நம்ம அரவிந்தர் அண்ணன், மதுரை மாவட்டத்தில இருந்து நம்ம அரவிந்தர் அண்ணன் அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஏன் இங்க கலந்துக்கிறேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட தம்பி நம்ம சண்முக பாண்டியன் அவரோட படம் ஷூட்டிங் வந்து தேனி மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் பொன்ராம் டைரக்ஷன்ல அந்த படம் ஷூட்டிங் எடுக்கிறப்போ அவன் போன் பண்ணி கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு என்ன கேட்டிருந்தான். ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அதே மாதிரி அண்ணன் டைரக்டரும் கேட்டாலும் வரேன் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தம்பி நீங்க தான் வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தலைமையில் அரவிந்தன் அறிவிச்சிட்டாங்களே, நான் எதுக்கு வரணும், நான் தான் கோயம்புத்தூர்ல பேசிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க வரணும்னு சொல்லும் போது நான் வரேன், இந்த மாதிரி மற்றவங்க எல்லாரும் ஓகேனா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வந்து போன வாரம் டேட் கொடுத்துருந்தேன், 26 அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்ல எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும், எனக்கு 2ஆம் தேதி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. சரி என்ன நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் கால டைம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமா பண்ணுவோம் அப்படி எல்லாருமே சேர்க்கணும், கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி நீங்க அக்டோபர் 2 தேதி கொடுத்தேன். இன்னைக்கு தலைமை அறிவிச்சாங்க, அரவிந்தன் அண்ணாவும் இங்க பேசினாங்க. இன்னைக்கு நானும் தேனி மாவட்டம் தொண்டர்கள் நிர்வாகிகள் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து உண்மையில எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இந்த நேரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நகர செயலாளர் நம்ம யுவராஜ் சொல்லிங்க 13 வருஷம் கழிச்சு இங்க வந்து நம்ம பொதுக்கூட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 13 வருஷம் கழிச்சாலும் சரி, 13 மாசம் கழிச்சாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த செகண்டுமே சலிச்சவங்க இல்ல அப்படின்னா நம்ம தொண்டர்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 5:30 மணிக்கு இன்னைக்கு வந்து கடுமையா மழை பெய்ஞ்சு இந்த சுட்டு வட்டாரத்துல நான் கேட்டேன், என்ன மழை பெய்யுது வந்துடலாமா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க வாங்க கண்டிப்பாக வந்துடலாம் அப்படின்னாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கும் 9:30 மணி ஆகுது, இன்னைக்கும் மகளிர் அணியும் இவ்வளவு தொண்டர் நீங்க உட்காந்து இருக்கீங்களே, இதுதான் உண்மையான தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த கட்சிக்கும் இன்னைக்கு நடக்கும். ஏன் இதை சொல்ல, இன்னைக்கு என்ன நாள்? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தினால என்ன, டாஸ்மாக் வைன் ஷாப் எல்லாம் மூடிடுவாங்க. இதே மத்த கட்சினா 100 சோறு பீரு கொடுத்தாதான் அங்க கூட்டம் கூடும். ஆனா இன்னைக்கு வைன் ஷாப் இல்ல, எதுவும் இல்லாம இன்னைக்கும் 9 மணிக்கு மகளிர் அணியும் தொண்டர்கள் நிக்கிறீங்களே, உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தோமா, சோறு கொடுத்தோமா, பீரு எதுவுமே இல்ல. தம்பி வர சிகப்பு மஞ்சள் கருப்பு துண்டை கட்டிட்டு ராஜா மாதிரி நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க, நீங்க தான் உண்மையான கட்சி, இதுதான் உண்மையான தொண்டர்கள், இதுதான் நீங்க கேப்டனை வளர்த்திருக்க. இன்னைக்கு கேப்டன் நம்மளோட இல்ல, நீங்க யாரும் இல்லைங்க, ஒவ்வொரு உள்ளத்திலுமே நம்ம கேப்டன் இருக்கிறார். கேப்டன் எங்கேயும் போல. ஏன்னா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு 20ஆம் துவக்க நாள் சொல்லும் போது 2005 செப்டம்பர் 14 உங்க எல்லாருக்குமே தெரியும், இங்கதான் மதுரை மாநாடு நடத்தணும். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அன்னைக்கு மதுரை மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அது சாதாரண ஒரு நிகழ்வா? எந்த அரசியல் தலைவரும் பண்ண முடியாத ஒரு சாதனையை அன்னைக்கு கேப்டனும் கேப்டன் தொண்டர்கள் அன்னைக்கு சாதிச்சு காமிச்சாங்க. இன்னைக்கு வரலாறு இது திரும்பி நடக்குமோ நடக்காதுன்னு பார்க்கணும். ஆனா இந்த வரலாறு யாருனாலும் திருப்பி எழுத முடியாது, கேப்டன் ஒருவர்னால மட்டும்தான் முடியும். அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே
1500 கிலோமீட்டர் பேனர்கள். சென்னையில கேப்டன் முகத்தை பார்த்து வந்தாலே மாநாடு திடலுக்கு நம்ம போயிடலாம். சென்னையில இருந்து வந்தா பேனர், கோயம்புத்தூர்ல இருந்தா பேனர், கன்னியாகுமரியில இருந்தா பேனர், திருநெல்வேலியில இருந்தா பேனர், நாகப்பட்டினம் சுத்தி தமிழ்நாடு முழுவதும் எல்லா சைடும் சுத்தி அன்னைக்கு தொண்டர்கள் வந்து இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வந்து கட்சியை வளர்த்து இந்த மக்களுக்காக கொண்டு வந்தோம். இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி? இன்னைக்கு கேப்டன் சினிமாலே இன்னைக்கு எவ்வளவு உச்சத்தை அடைஞ்சார் கேப்டன். ஆனா அந்த செகண்ட் வந்து அவங்க தொண்டர்கள் நம்ம எல்லாருமே நீங்க கட்சி ஆரம்பிக்கணும் தலைவா, நீங்க வாங்கினோடனே உங்களுக்காக கேப்டன் எடுத்து ஆரம்பிச்ச கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி. கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷத்தை எதிர்கட்சியான ஒரே தலைவர் யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அதை யாரும் எதுவுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அந்த வரலாறு இன்னைக்கும் கேப்டன் மறைவுக்கு பிறகும் இன்னைக்கு இவ்வளவு லட்சம் தொண்டர்கள் இருக்கீங்களா? தம்பியா என்ன நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். இனி உங்களுக்காக மட்டும்தான், வேற எந்த இதுவுமே இல்லை. தொண்டர்கள் நீங்க கூப்பிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த தேனி மாவட்டம் பார்த்தாலே செழிப்பான ஒரு மாவட்டமா தான் தேனி மாவட்டம் இருக்கும். இன்னைக்கு எதுக்கு எல்லா படம் ஷூட்டிங் தேனி மாவட்டத்தில் எடுக்கிறாங்கன்னா இந்த மாவட்டத்தை சுத்தி செழிப்பான விஷயங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் இத்தனை வருஷம் தான் இப்பதான் இந்த திமுக ஆட்சியில வரும்போதுதான் முதல்ல தண்ணிக்கு பஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா? இந்த வாட்டி தேனி மாவட்டம் முழுவதுமே தண்ணிக்கு பஞ்சமா? இன்னைக்கு சரியான தண்ணி வரல, டிரைனேஜ் தண்ணியில கலக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்றோம். இன்னைக்கு இப்ப இருக்க சேர்மேனும் சரி எம்எல்ஏவும் சரி கோடையில இருந்து வர தண்ணியை தடுத்து இன்னைக்கு இங்க வந்து இது பண்றாங்க. ஆனா மக்கள் அதை நீங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு இன்னைக்கு தண்ணி மீண்டும் பெரிய குளத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம தொகுதி முழுவதுமே மாம்பழம் இதுதான் இங்க வந்து விளைச்சல் ஜாஸ்தி. இங்க பதப்படுத்தி அதை குளிர்பானம் பண்ணி அதை எத்தனையோ வாட்டி மக்கள்கள் கேட்டீங்க, ஏதாச்சும் இந்த அரசாங்கம் பண்ணிருக்கானா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நானும் எத்தனையோ வாட்டி தேனிக்கு வந்திருக்கேன். ஒரு முறையும் பிளைட்ல வந்து மதுரையில இருந்து கார்ல வரணும், நான் ஒரு வாட்டி ட்ரெயின்ல வரலாம் அப்படின்னு கேட்கும்போது வந்தே பாருங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது சொல்றாங்க சென்னையில இருந்து தேனிக்கு ட்ரெயின் வசதியே இல்ல, வாரத்துக்கு 2 இல்ல 3 ட்ரெயின் தான்றான். இதே மாதிரி கும்பலில இருந்து திண்டுக்கல் போற ட்ரெயினும் கடப்புல போட்டான். அப்ப இங்க இருக்க மக்கள் என்ன பாவம் செஞ்சிருக்காங்களா என்ன? அப்ப எங்களுக்கு இங்க எத்தனாவது வருஷம் நம்ம இருக்கோம்? வெள்ளையனே வெளியேறு அப்படின்னா இன்னைக்கு காந்தி போராடி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் கொள்ளையனே வெளியேறுன்ற போராட்டத்துக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம். இதுதான் உண்மையான நிலைப்பாடு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம காந்தி அண்ணன் இன்னைக்கு எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டுல உருவாகி இந்த மக்கள் நல்லது செஞ்சு எத்தனையோ சுதந்திர போராட்டம் செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் நம்ம ஜிஎஸ்டி வரி கீழே நீங்க மக்களை நம்ம மாட்டிட்டு முழிக்கணும். இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். இது மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு காமராஜர் ஐயா காமராஜர் நினைவு நாள் இன்னைக்கு. ஐயா காமராஜர் இறக்கும் போது வெறும் 4 சட்டை 4 வேஷ்டியில தான் இறந்தார். உழைச்சது எல்லாமே மக்களுக்காக மட்டும்தான். அதே ஏன்னா நம்மளாம் காமராஜரை பார்த்தது இல்லை, அவங்க சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா அந்த வழியில வந்த நம்ம கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் தான் நம்ம எல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரிதான் கேப்டன் அது கடைசி வரைக்கும் அதே கதர் வேட்டி, அதே கருப்பு சட்டை, அதே கருப்பு தோரணையோட, அதே கலஞ்ச முடியோட மக்களை சந்திச்சார். இதுதான் இன்னைக்கு உண்மையான நிலை. இங்க நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அரசு இருக்கு. இன்னைக்கு மக்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயம் செய்யலாம். ஆனா மக்கள் ஏதாவது செய்யறாங்கன்னா மக்களுக்கு நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி ரீச் ஆனே டெல்லிக்கு போய் பிரதமரை பாக்குறவரு போயிட்டு வந்து மீடியால என்ன பேசுறாரு? அவங்க மைனாரிட்டி அரசு ரொம்ப நாள் நீடிக்காது அவங்களை பத்தி விமர்சனம் செய்யறாங்க. இங்க வந்து மீடியால பேச நேரடியா மோடி முன்னாடி பேச வேண்டியதானே? அவ்வளவு திராணி அவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு திமுக 40 மட்டும் நெஞ்ச நிமித்தி பேசுறீங்களா? நீங்க ஒண்ணு 40 ஜெயிக்கல, நின்னது 21 தொகுதி தான். திமுக நின்னது வெறும் 21 பாராளுமன்ற தொகுதி, 40 நீங்க ஜெயிக்கல. பாக்கி 19 தொகுதியுமே உங்களுக்கு ஏற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த கூட்டணி பலமான தொகுதிக்கு நீங்க கொடுத்துதான் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு தொகுதியிலுமே
சட்டமன்ற வேட்பாளர் பார்த்தா இன்னைக்கு திமுக இருக்காங்க, வேற கட்சி வேட்பாளர் தான் இருப்பாங்க அந்த 19 தொகுதியிலுமே. அதனால 40க்கு 40 ஜெயிச்சோன்னு மாறு தாத்தாடிங்க. நீங்க ஒண்ணு 40 ஜெயிக்கல, இப்ப நின்ன 21 தொகுதியில 21 தொகுதி ஜெயிச்சீங்க, அவ்வளவுதான். அது மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாம உங்களை வந்து மூல செலவையே தவறான விதத்துல அவங்க எல்லாருமே சித்தரிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் வந்து ஜெயில இருந்துட்டு 1.5 வருஷம் தள்ளி வெளியே வர்றாரு. அவருக்கு எதுக்கு வந்து அமைச்சர் படி மீண்டும் தராங்க? சிந்திக்கணும். அவர் மக்கள் போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனாரா? சொல்லுங்க, எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. மக்கள் போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனாரா, இல்லன்னா மக்கள் பிரச்சனை எடுத்து ஜெயிலுக்கு போனாரா? எதுக்கு ஜெயிலுக்கு போனார்? அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் போட்ட வழக்குல அவர் அமைச்சரே ஜெயிலுக்கு போறார். இதுதான் உண்மை. அந்த வழக்கு யார் போட்டா? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் வந்து செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டான். அந்த வழக்குக்காக அண்ணன் ஜெயிலுக்கு போறார். ஆனா அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் ட்வீட் என்ன போய் 6 உயிர் நண்பரே வெளியே வாங்கன்ற. இந்த மாதிரி வெறும் போட்டோ ஷூட் நாடக ஆட்சி தான் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுட்டு. மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் வந்தேன், போறேன், பேசுறேன், இது என்னப்பா மீண்டும் அவங்க தான் ஓட்டு போட்டா இத்தனை 60 வருஷம் அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. கேப்டன் கட்சியார்கள் மக்களவை எல்லாருமே இன்னைக்கு கேப்டன் இல்லாத கேப்டன் இருந்திருந்தா நல்லா இருக்கும், கேப்டன் இருந்திருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு அவர் தான் சிஎம் சொல்றவர். கேப்டன் இருந்தப்ப எங்க போனாங்க? மக்கள் எங்க போனாங்க? அன்னைக்கு ஓட்டு போடாம அன்னைக்கு மீடியாக்கள் வந்து கேப்டனை சித்தரிச்சு கிண்டலும் கேள்வியுமா பேசி அவரை வேற மாதிரி இது பண்ணி கூட நண்பர்களை துரோகியாக்கி சேனலை குத்தி எல்லாம் பண்ணி கேப்டனை கெட்ட பேராக்கி அவர் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு கேப்டன் இல்லாதனே கேப்டன் நல்லவர். தேவையில்லாம அந்நியார் மேல வலி சுமத்துறது வந்து லாபம் பார்த்து பணம் பார்த்து பதவி பார்த்தவங்கள வந்தாங்க போயிட்டாங்க. கூட இருந்த துரோகத்தை எல்லாரும் பாத்துட்டீங்க. ஆனா இப்ப இருக்க கூட இருக்க விசுவாசத்தை நீங்க பாக்குறீங்க. இதோ இங்க இருக்காங்க பாருங்க, எல்லாம் கூட இருக்க விசுவாசம். இந்த விசுவாசத்தை நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இதே பிரச்சனைகள் தான். இங்க வந்து காட்சிகள் தான் இன்னைக்கு இங்க ஆட்சிகள் தான் மாறிட்டே இருக்கு தவிர காட்சிகள் அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு வந்து விசிகே மாநாடு இன்னைக்கு வந்து மது விலக்கை பத்தி இன்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா இதே கூட்டணி தான் நீங்க இருக்கீங்க. எதுக்கு நீங்க ஐயா அண்ணன் முதல்ல ஸ்டாலின் எழுப்பி நீங்க கேள்வி கேட்க முடியல? இல்ல அண்ணன் ஸ்டாலின் டெல்லிக்கு போனாரு, அன்னைக்கு ஏர்போர்ட்ல போய் ஒரு மனு உங்களுக்கு கொடுக்க ஏன் முடியல? இந்த மாதிரி மது ஒழுக்க ஒழிக்கணும்ட்டு மோடி குஜராத் மது ஒழுக்க ஒழிச்சாலும் இன்னைக்கு அவர் தானே பிரதமர். இன்னைக்கு கட்சி வேணா வேற. இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே, இன்னைக்கு எனக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான், உங்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான், இன்னைக்கு எனக்கும் பிரதமர் மோடி தான், உங்களுக்கும் பிரதமர் மோடி தான். நம்ம எல்லாருமே இந்தியன், நம்மளுக்கு எல்லாருமே தமிழர்கள். இதுதான் அப்போ இப்ப கேட்கும் போது ஐயா ஸ்டாலின் ஐயா நீங்க முதல் மோடி ஐயா சந்திக்கும் போது அண்ணன் விசிகான திருமாவளவன் வந்து ஏன் ஒரு மனுவை மட்டும் போய் இந்த மாதிரி மது ஒழிப்பு இது பண்ணணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் கொடுக்கல. இதெல்லாம் வெறும் நாடகம், வெறும் நாடக அரசியல். இன்னைக்கு வந்து சீரியல் யாரும் பாக்குறது இல்ல, தொடர்கள் போட்டு முடிச்சிடறாங்க. இன்னைக்கு எல்லாம் அரசியல் தான் மெகா சீரியல் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் பண்ணு, இன்னைக்கு லட்டு, நாளைக்கு முட்டை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி. எல்லாரும் போன் வச்சிருக்கீங்க, இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. மச்சான் இங்க பாரு இன்னைக்கு நாளைக்கு இப்படி பேசிருக்கான், மச்சான் இங்க பாரு இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு, இந்த கட்சி இப்படிடா ஒரு கலாயை பண்ணு, நீங்க மீன்ஸ் போடு. இவ்வளவுதான். நம்ம மூளையை வந்து மக்கி இன்னும் உங்களை வந்து குறுக்குறாங்களே தவிர இன்னும் உங்களை வந்து வளர விட மாட்டேங்கிறான். மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இத வந்து இதை சொல்றேன், நெக்ஸ்ட் வரது வந்து இளைஞர்கள் காலம். இன்னைக்கு புது தலைவர் உருவாகிறாங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக இருக்காங்க, சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க பழமையானவர்கள் எல்லாம் இங்க வந்து இளைஞர்கள் வழி விடுறாங்க, சந்தோஷம். ஆனா சிந்திக்கணும், எந்த இளைஞர் மக்கள் ஓட்டு போடணும், எந்த இளைஞர் மக்கள் பக்கம் நிக்கணும், நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆயிருக்காருன்னா வாழ்த்துக்கள். ஆனா அண்ணன் எப்படியா இருக்கார்? அண்ணன் ஒண்ணு சாதாரணமா அவர் அண்ணனோட தாத்தா 6 மாட்டி சிஎம்மா இருந்தவரு.
அவங்க அப்பா இப்ப கரண்ட் முதல்வரா இருந்தாரு, இன்னைக்கு அவர் அப்பா துணை முதல்வர், அவங்க அப்பா இருக்கும்போது இருந்தாரு, இன்னைக்கு ஸ்டாலின் அண்ணன் முதல்வரா இருக்கும்போது அவர் மகன் துணை முதல்ல இருக்காது. இது வந்து கலைஞர் ஐயா போட்ட ஃபார்முலா. அதே ஃபார்முலா அண்ணா ஸ்டாலின் அண்ணா பாக்குறாங்க, நாளைக்கு உதயநிதி பாப்பாங்க, இன்னைக்கு திமுக காரன் அவங்க பக்கம் நிப்பாங்க. தப்பு சொல்லல, உங்க கட்சி உங்க தலைவர், நீங்க கோஷம் போட, நீங்க வாழ்த்து பண்ணுங்க, மாலை போடுங்க, எல்லா வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்க கட்சிக்குள்ள வச்சு, ஆனா பொது வேலையில துணை முதல்வர் முதல்வர் எம்எல்ஏ வரும்போது எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்பதான் செய்வாங்க. உங்களை குறை சொல்றது எங்க நோக்கம் அல்ல, ஆனால் உங்களை குறை சொல்ல வைக்கிற மாதிரி நீங்க நடத்துகிறதுனால நீங்க நாங்க கேள்வி எழுப்புறோம். அதை மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அனைவருமே புரிஞ்சுக்கணும். சும்மா குறை சொல்றேன் சும்மா தான் நாங்க குறை சொல்ல. ஏன் குறை சொல்றோம் சிந்திக்கணும். இன்னைக்கு அண்ணன் இன்னைக்கு விஜயபிரபாகரன் நான் வந்து முதல் அரசியல் மேடை ஏறினேன். அன்னைக்கு எனக்கு 25 வயசு, காலேஜ் முடிச்சு. உங்க வீட்டு மகனா நீங்க சிந்திக்கணும். இத்தனை பெண்மணி இருக்குல்ல, நீங்க சிந்திங்க. நீங்க உங்க வீட்டுல ஒரு மகன் 25 வயசுல காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன சொல்வீங்க? படிச்சியாப்பா, படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போ, அந்த வேலை பார்த்து குடும்பத்தை பார். இது வந்து சாதாரண மனிதோட மென்டாலிட்டி. அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கேன்னா இன்னைக்கு கேப்டன் சொன்னது என்ன, நீ கேப்டன் மகனாக இருந்தாலும் நீ ஆர்கிடெக்ட் படிச்சாலும் ஒரு கம்பெனில போய் நீ வேலை பார்த்து அது என்னன்னு கத்துக்கணும். தினமும் 10 மணி நேரம் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நானும் ஹெல்மெட் மாட்டிட்டு சிமெண்ட் தூக்கிட்டு எல்லாம் நானும் வேலை பார்த்திருக்கேன். அது எல்லாருக்குமே சென்னையில தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அன்னைக்கு விஜயபிரபாகரன் முதல் அரசியல் மேடைக்கு வரும்போது, அன்னைக்கு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த எம்எல்ஏ இல்ல, மந்திரி இல்ல, எம்பி இல்ல, கவுன்சிலர் இல்ல. அன்னைக்கு நம்ம தலைவர் கேப்டன் உடல்நிலையில வந்து கொஞ்சம் பின்னடைவு, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது சின்ன பையன் 25 வயசுல ஒரு வரும்போது எங்க அப்பா சொன்ன, நம்ம கேப்டன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னும் என் மனசுல நிக்குது, நீ தைரியமா போ, தொண்டர்கள் கூட நிப்பாதான் அன்னைக்கு தலைவர். இதனால் வரைக்கும் கேப்டன் இல்லாத தருணத்திலும் இன்னைக்கு கூட நிக்கிறதே எங்க தேசிய முற்போக்கு திராவிடம் தொண்டர்களும் ரசிகர்களும் நிர்வாகிகளும் தான். நான் முதல் அரசியல் மேடி முதல்ல நம்ம கேப்டன் முன்னாடி மேடையில பேசுறது 1.5 வருஷம் ஆச்சு. அதனால் 1.5 வருஷம் தனியாக தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போனேன். இதெல்லாம் சிந்திக்கணும் மக்கள். இளைஞர்கள் வராங்க, ஆனா எந்த இளைஞர்கள் உழைக்கிறாங்க, யாரு வராங்க? ஏன்னா வாரிசு அரசியல் சும்மா பொழுதுபோக்க நீங்க போட்டு போயிடலாம், ஆனா யார் உண்மையா கஷ்டப்பட்டு ஒரு வாரிசு வராங்கன்னு மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு அண்ணன் உதயநிதி துணை முதல்வர் கொடுத்திருக்காங்கன்னா சந்தோஷம். அண்ணன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது எத்தனை ஸ்போர்ட்ஸ் பர்சன் தமிழ்நாட்டில் உருவாக்குனார் சிந்திக்கணும். ஸ்போர்ட்ஸ் அமைச்சர் ஆனார்ல, எத்தனை ஸ்போர்ட்ஸ் பர்சன் உருவாக்குனார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். 2021 3 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இந்தியாக்காக, ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்தியாக்காக விளையாடி இருக்காங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நேஷனல் லெவலில் ஏதாச்சும் ஒரு கப்பு ஜெயிச்சிருப்பாங்களா? சிந்திக்கணும். அது எதுவுமே நம்ம நீங்க துணை முதல்வர் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, தப்பு சொல்ல. ஆனா ஏன்னா இன்னைக்கு அண்ணன் துரைமுருகன் அண்ணன் வந்து அந்த விழாக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திமுகக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம பிரச்சனை நம்ம பார்ப்போம். இருந்தாலும் மக்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்றது எதிர்கட்சிகளோட கடமை. அந்த கடமை தான் நாங்க செய்யறதை தவிர, மீண்டும் சொல்றேன், உங்களை குறை சொல்றது எங்க நோக்கம் அல்ல. நீங்கள் சிந்திக்கணும், மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இளைஞர்கள் காலம் அடுத்தது. எந்த இளைஞர்கள் வந்தா மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திடுவாங்க, நெக்ஸ்ட் எப்படி போனோன்ட்டு. ஐயா கலைஞர் ஐயா தமிழ் மட்டுமே படிக்கணும் நாங்க கேப்டன் ஒரு படத்துல சொல்லியிருப்பார். தமிழ் என்பது நம்ம கண்கள் மாதிரி, ஆங்கிலம் போடுற கண்ணாடி மாதிரி, தேவையான்றப்போ கண்ணாடி போட, மற்ற நேரத்தில் கண்ணால பார்க்கணும் கேப்டன் சொல்லியிருப்பார். அதைத்தான் இன்னைக்கு சொல்றோம். அன்னை மொழி கற்போம், அனைத்து மொழி கற்போம். இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் மட்டும் இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இன்னைக்கு எத்தனை பேருக்கு தமிழ் அங்க தெரியும்? நம்ம வெளி மாநிலத்துக்கு போனா எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? இன்னைக்கு தேனியில எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும்? நீ ஹிந்தி விட்டுருங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும்? இன்னைக்கு உலகளாவியா நம்ம பேசுவோம். இங்க ஹிந்தி தமிழ் அரசியல் பேசுவாங்க. ஏன்னா இப்படித்தான் உங்களை குழப்பிட்டு இருக்காங்க. ஆங்கிலம் பேசுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் தேனியில இருந்து ஆங்கிலம் தெரியும்? யங்ஸ்டர்ஸ் நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ் மட்டுமே தான் பழகணும்னா அப்ப தமிழ்நாட்டுல அனைத்து இளைஞருக்குமே வேலை வாய்ப்பு நீங்க டெவலப் பண்ணணும். அதுவும் பண்ண மாட்டீங்க. மொழியும் வேற மொழியும் கத்துக்க கூடாது. அப்ப இதே மாதிரி பண்ணீங்கன்னா மக்கள் எங்க போவாங்க? தேர்தல் நேரத்துல எல்லாருக்கும் காசு கொடுக்கணும், கற்பூரத்தை சத்தியம் வாங்கணும். கிராமப்புற மக்கள் கடவுள் மாதிரி சத்தியம் பண்ணா அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சு அரசியல்வாதி நீங்க விளையாடுறீங்க.
அது மக்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இது ஒன்றும் பெரிய கால்குலேஷன்லாம் இல்லை. இன்னைக்கு உங்க வீட்டில் ஒருத்தர் வேலை பார்க்கணும்னா ஒரு டிரைவர் வேலை பார்க்கறாருன்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்க, ஒருத்தர் சமையல் செய்யறவங்க எத்தனை வருஷம் அனுபவம் கேட்குறீங்க. ஆனா மக்கள் உங்களை ஆட்சி செய்யறவங்களை மட்டும் அந்த கேள்வி மக்கள் யாரும் கேட்கறது இல்லை. சிந்திக்கணும். அது மட்டும் யாரு இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்களா, அவன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அவங்க 1500, 2000, தோடா டிவியா, உங்களுக்கு என்ன குங்குமசியமா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்த சந்தோஷம். ஃப்ரீ 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 ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன், இதான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ ஃப்ரீ கொடுத்துதான் இங்க மக்களை எல்லாருமே ஒரு கீழ்த்தனமான ஒரு மூல செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள், நீங்கள் இளைஞர்கள், நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா வேணா கொஞ்சம் பின்னாடியில இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, ஃபேஸ்புக்ல இருக்கீங்க, ட்விட்டர்ல இருக்கீங்க, டிக்டாக் பண்றீங்க, நீங்க எத்தனையோ ஆப் எடிட் பண்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க. மூளை அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது ஓட்டு போட உங்களையாவது ஓட்டு போட அரசியல்வாதியை மட்டும் நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க? இன்னைக்கு எல்லார் கையிலையும் போன் இருக்கு, நீங்க எல்லாருமே டைப் பண்ணா ஏன்னு ஃபேஸ்புக் ஃபீல்ட்ல வரப்போகுது. நீங்கள் சிந்திக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் தலைவர் யார்? இன்னி 60 வருஷம் இந்த நாடு நாசமா போயிடுச்சு. இன்னி வரும் காலத்தில் இந்த நாட்டு நாடு எப்படி நல்வழி செய்யணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம கூட்டணி சார்ந்த அண்ணன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு மீட்டிங் வந்து அவரும் அதிமுக சார்பா சொல்லியிருக்காரு, இனி அதிமுக 10% ஓட்டு குறைஞ்சிருக்கு, அடுத்த வரும் காலம் இளைஞர்கள் காலமாக இருக்கு, அதுக்காக அனைவருமே பாடுபட வேண்டும், அதுக்காக அனைவருமே உழைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணன் இபிஎஸ் அண்ணன் சொல்லியிருக்கார். கேப்டன் எங்களுக்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தது கூட்டணி தர்மம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த தர்மத்தில் விஜயபிரபு, ஏன்னா அண்ணனை வந்து அருப்புக்கோட்டையில வந்து ஒரு கல்யாணத்தை பார்த்து ரொம்ப அருமையா என்கிட்ட பேசினாரு. என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்க, நானும் அண்ணன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்க. எல்லா இடத்துலையும் அதிமுக நிர்வாகிகளை பார்த்து அவ்வளவு பேர் மரியாதை வைக்கிறாங்க. அந்த மரியாதை நிமித்தமா அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைக்கு, இந்த கூட்டணி தர்மத்துக்கு இந்த விஜயபிரபாகர் சொல்றேன், அண்ணன் ஓகே சொன்னா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சரி, அஇஅதிமுகவும் சரி, ஒரு இளைஞனா நான் வேலை பார்க்க தமிழ்நாடு முழுவதும் நான் வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன். எந்த ஈகோ பொறாம, நீ பெரியால் நான் சின்னால் எதுவுமே வேண்டாம். நீங்க ஏன்னா கேப்டனுக்காக நீங்க எல்லாருமே கஷ்டப்படுங்க. நீங்க எல்லாரும் கோட்டைக்கு போங்க, உங்களுக்காக தான் நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் உள்ள போனோம், நான் ஜெயிக்கணும், நான் கோட்டைக்கு வரணும்னு எனக்கு முக்கியம் இல்ல. எங்க அப்பாக்காக, நம்ம கேப்டனுக்காக இத்தனை தொண்டர் நீங்க உழைச்சிருக்கீங்களே, அந்நியாரோட சேர்ந்து நீங்க போங்க, உங்க பின்னாடி நான் நிக்கிறேன். உங்க நிழலா நான் வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணனுக்கும் அதிமுக தலைமைக்கும் ஒரு தம்பியா, ஒரு கூட்டணி தர்மத்தில் நான் சொல்றேன், ஒரு துரும்ப என்ன நீங்க யூஸ் பண்ண நீங்க நினைச்சா கூட என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த கூட்டணிக்காக நான் உழைக்க தயாரா இருக்கிறேன். ஏன்னா எந்த கட்சியிலுமே இளைஞர்கள் வரலாம், ஆனா இந்த கருப்பு எம்ஜிஆரும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி என்னைக்குமே தோக்க கூடாது. அது என்னைக்குமே மக்கள் கட்சி. இரண்டு கட்சியுமே மக்கள் கட்சி. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும். இன்னைக்கு வந்து ஏன்னா தேமுதிக ஆரம்பிச்சிருக்காங்க 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லாம, இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. இன்னைக்கு வெறும் போட்டோ ஷூட் ஆட்சியில வந்து ஒரு மமதையில இருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போனார். எத்தனையோ நம்ம அந்நியாரும் சரி, எத்தனையோ தலை என்ன போய் முதலீடு பண்ணீங்க, அந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கு மேல துபாய் போனார். எத்தனையோ வெளிநாட்டுக்கு போறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? சிந்திக்கணும். இன்னைக்கு எங்க போச்சு? செந்தில் பாலாஜி வந்த அடுத்த செகண்ட் திரும்பியும் அவங்க அமைச்சர் பதவி கொடுக்குறீங்களா? அமெரிக்கா போயிட்டு 2 மாசம் இருக்குமா, 1 மாசம் இருக்குமா? போயிட்டு வந்து இன்னைக்கு நடந்த மீட்டிங் என்ன ஆச்சு? எத்தனை முதலீடு கொண்டு வந்தீங்க? போர்டு கம்பெனி கொண்டு வந்து சொல்லிருக்கீங்க. போர்டு என்ன கொஞ்ச நாள் அங்க போயிட்டு திரும்பி வந்துட்டேன். தோசையை திரும்பி போடுற கதை தான் அது. இங்க இருந்த போர்டு அங்க போச்சு, திரும்பி இங்க வந்துருச்சு, அவ்வளவுதான். மற்றபடி வேற என்ன? இது திமுக சரி, எல்லாரும் பதில் சொல்லணும். எதை நம்ம கேட்டா அவங்க ஒண்ணும் இல்ல, 1% கட்சி, அவங்களுக்கு என்ன, அவன் சின்ன பையன் என்ன தெரியுமா? கேட்ட கேள்வி பதில் சொல்லி இந்த விமர்சனம் வைக்கலாம். கேட்ட கேள்வி முதல்ல பதில், அப்புறம் விமர்சனம். இதே தேசிய முற்போக்கு 1% 2% நீங்க விமர்சனம் செய்றீங்களே. இன்னைக்கும் கோயம்பேடு கேப்டன் கையில தினமும் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்குமே, இந்த கணக்குல எங்க போகும்? டிசம்பர் 22 இன்னைக்கு வரைக்கும் தினமும் 5000 பேருக்கு சாப்பாடு
அன்னதானம் போட்டுருக்காங்க. எங்க தொண்டர்கள் தலைமையில் இந்த கணக்குல எங்க போகும்? இதே திமுக அரசாங்கம் யாராச்சும் இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்களா? 5 வருஷம் உள்ள போய்ப்பாங்க. தேர்தலால சுருட்டின படத்தை வந்து மக்களுக்கு செலவு செய்வாங்க. இன்னைக்கு மக்களாக நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிடர்கள் தூக்கி போட்டாலும் செவுத்துல அடிச்ச பந்தமா திரும்பி மக்கள் முன்னாடி வந்து நிற்போம். மக்களுக்காக குரல் கொடுப்போம். மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைப்போம். ஏன்னா இதுதான் எங்களுக்கு கேப்டன் சொல்லி கொடுத்திருக்காரு. இதேதான் எங்க கேப்டன் கத்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கேப்டன் கோயம்பேட்டில் விதைக்கப்பட்டிருக்கார். அந்த ஒவ்வொரு விதையுமே ஆலமரமாக வளரும். அந்த ஆலமரத்தை யாராலும் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. இன்னைக்கு திமுகவுக்கும் தேமுதிக என்ன வித்தியாசம்? இன்னைக்கு அவங்க பொருளாதாரத்துல வசதி, தேமுதிக பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்னணி, அவ்வளவுதான். அதே 2 கை 2 கால், அதே கண்ணு மூக்கு எங்களுக்கும் இருக்கு, அவ்வளவுதானே தவிர நீங்க ஒன்னும் பெரிய கடவுள் பிள்ளைகளோ கடவுளே இல்லைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ரீசனே இல்லை. நீங்க ஒன்னும் பெரிய வானத்துல குதிச்சவங்க இல்லை. சிந்திக்கணும் மக்கள், நீங்கள் சிந்திக்கணும். கேப்டன் சொல்வார், கடவுளும் எஜமானன் மக்கள் தான். நீங்க திமுக போடுற ஓட்ட முரசுக்கு தேமுதிக சொத்துனீங்கன்னா அவங்க எங்க போவாங்க? சிந்திக்கணும். நீங்க தான் உண்மையான எஜமானர்கள். உங்கள் கீழே வேலை செய்யறவங்க அரசியல் இருக்கிறவங்க. அவங்க ஒன்னும் உங்களுக்கு மேல வேலை செய்யல. மக்கள் காலடியில் இருக்கிறவங்க தான் அரசாங்கம். மக்கள் காலடியில் என்னைக்குமே இருந்து மக்கள் இதயத்தில் வாழ்றது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன்னா போராட்டம் எல்லாருமே பெண்கள் கூட்டம் வந்து அழுகுறாங்க. என்னை பார்த்து, தம்பி கேப்டன் மாதிரியே இருக்க, கேப்டன் மாதிரியே நல்லது செய்யணும் தம்பி, கேப்டன் இல்லாத நேரத்தில் எனக்கு மனசு வலிக்குது, உங்களுக்காக நிப்போன்றீங்க. இன்னைக்கு பெண்கள் சொல்லிக்கிற, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த பெண் தலைவருமே இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். நம்ம அண்ணியார் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், புரியும். நீங்க எல்லாம் பேசுறீங்களா? அந்த பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியணும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மனசு என்னன்னு இன்னைக்கு. ஏன்னா எங்க அம்மாட்ட அடிக்கடி கேட்பேன், எப்படிமா கல்யாணம் புதுசுல இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் நீங்க சமாளிப்பீங்களா என்னன்ட்டு. எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, என்னைக்கு கேப்டன் கழுத்துல 3 முடிச்சு போட்டாரோ அன்னைக்கே அந்த தொண்டர்களுக்காக தான் வாழ்நாள் முழுவதும் நான் உழைப்பேன், மனசுல உறுதிமொழி ஏற்றுதான் அந்த தாலியே நான் ஒருத்தர் வாங்கினேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இன்னைக்கும் கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் இன்னைக்கு ஏன்னா என் தம்பி சண்முக பாண்டியன் ஒரு பக்கம் ஷூட்டிங் போயிடுறான், நான் கட்சி வேலையா ஒரு பக்கம் மற்ற ஊருக்கு வந்துடுறேன், என்னோட பர்சனல் வேலையாக நான் வெளியூருக்கு போயிடுறேன். தனி பெண்மணியா வீட்டுல உட்காந்து கட்சிக்காக உழைச்சி ஒரு பெண்மணி எனக்கு எத்தனையோ சவால்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பார்க்கிறான். அதன் பெண்களாக நீங்கள் 100க்கு 100% முழு ஆதரவு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் தலைவர் தமிழ்நாட்டில் உருவாவாங்க. அவங்க பெரிய தலைவர், ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வரும். மீண்டும் அஇஅதிமுக ஆட்சியில் அமரும். அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிடம் எதிர்கட்சியாக வந்து உட்காரும். எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம தொண்டர்கள் சொல்ற, யாரும் சோர்ந்து விடாதீங்க. நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், நான் வேலை பார்க்க தயார். என்ன முழுமையா யூஸ் பண்றது உங்க வேலை. நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க, உங்களோட கருவியா நான் இருக்கேன். என்னை கேப்டன் மகனா பார்க்காதீங்க, உங்க நண்பன், உங்க ஃப்ரெண்ட், என்ன மச்சான், என்ன மாமா, அந்த லெவல்ல நினைப்பாரு. நிச்சயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த விஜய் பிரபு உழைக்க தயாரா இருக்கு. மக்களாக நீங்கள் இதுவரை கேப்டன் விஜயகாந்த் பாத்தீங்க, அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் பாத்தீங்க. ஆனால் இந்த 2 பேருமே கலந்து இந்த விஜய் பிரபு இனி வருங்காலும் மக்களாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு தேர்தலுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுத்தி தான் முதல்ல ஒரு அரசியல் நடக்கும். இவங்க எங்க கூட்டணிக்கு போறாங்க, அவங்க அங்க பேரம் பேசுறாங்க, இந்த மாதிரி கேவலமா கொடுத்து செவந்த காரங்கள் தான் கேப்டன். நாங்க எதுக்கு மற்ற கட்சியில பேரம் பேசணும்? நான் இது ஓபன் சேலஞ்ச், மீடியால இருக்கீங்க, நான் ஓபன் சேலஞ்ச் விடுறேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காசு வாங்க நீ சொல்ல, எப்பயே மேடி விட்டு போயிரு. ஓபன் சேலஞ்ச். கேப்டன் 2005 முன்னாடி கேப்டனோட சொத்து எவ்வளோ, இன்னைக்கு கேப்டனோட சொத்து எவ்வளவு இருப்பார்? 2005 மாநாடு எங்க சொந்த நிலத்தை வச்சுதான் கேப்டன் மாநாடு நடத்தினார். இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அப்படிதான் எங்க சொத்தை வச்சுதான் நீங்க எங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம். இதுக்காக பயந்து ஓடுற பழக்கம் இல்லை. கேப்டன் சொல்லியிருக்கார், அடியில் கனம் இல்லை, வழியில் எங்களுக்கு பயம் இல்லைன்ட்டு. எங்களுக்கு மீண்டும் எங்க காலம் வரும். இந்த பண காசுக்கெல்லாம் பயப்படுறாங்க நாங்க இல்லை. நிச்சயமாக
பணம் தேவைதான். ஆனா அந்த பணமே பணப்பிசாசு மாதிரி வாழ்க்கை தேசிய முற்போக்கு திராவிடர்கள் தேவையில்லை. மற்ற கட்சிக்காரங்க மாதிரி எங்கனால முடியும். இன்னைக்கு நம்ம தொண்டர்களுமே கேப்டன் சொல்வார், இது பேனர் இல்ல, இந்த பேனர் கட்டுறது கயிறு இல்லைங்க, தொண்டர்களோட நரம்புன்னு சொல்வார். இன்னைக்கும் இவ்வளவு பேனர் கட்டுறது அதுதான். இதே இவ்வளவு கூட்டம் இருக்கு, 10 மணி அப்ப இவ்வளவு கூட்டம் இருக்கு. எங்க அப்பா சொல்வார், இது எங்கடா ஜாதி தெரியும் இந்த சுவாசத்துல, எந்த ஜாதியும் இல்லை, இந்த மதமும் இல்லைன்னு கேப்டன் சொல்வார். இதுதான் உண்மை. இப்படி எல்லாம் வழி நடத்தி ஒரு தமிழர் அடுத்த கட்ட தமிழகத்தை உருவாக்க நினைச்ச தலைவர் இன்னைக்கு நம்மளோட இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கேப்டனுக்கு அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிடம் அவ்வளவுதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அப்படின்னா அண்ணாக்கு அப்புறம் திமுக காலியாக வேண்டியதானே. திமுக ஆரம்பிச்சு அண்ணா மறைவுக்கு அப்புறம் திமுக காலியாக வேண்டியதானே. எம்ஜிஆர் ஆரம்பிச்சதான் அதிமுக, எம்ஜிஆர் மறைவு அதிமுக காலியாக வேண்டியதானே. அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு கேப்டனோட ஆசையும் கொள்கையும் அவர் லட்சியமும் கேப்டன் மறைவுக்கு பிறகும் இந்த தொண்டர்களும் இந்த பெண்களும் இந்த மகளிர் அணியும் இன்னைக்கு நாங்கள் அவர் மகனாக நாங்களும் எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்ற எந்த இடத்துக்கு வேணாலும் எந்த உச்சத்துக்கு வேணாலும் நான் போக தயாரா இருக்கிறேன். எந்த துணிச்சலுக்கும் நான் தயாரிக்கும், எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா கேப்டனை பார்த்தே வளர்ந்த பையன் தான் இந்த விஜய பிரபாகரன். நீங்க கேப்டன் எல்லாம் திரையில பார்த்து வளர்ந்தீங்க, மேடையில பார்த்து வளர்ந்தீங்க. ஆனா நான் தினமும் எங்க அப்பா தோள்பட்டையில வளர்ந்திருக்கேன். அதனால் இந்த விஜய பிரபாகரனை நீங்க யாரும் லேசில இடம் போட்டுறாதீங்க. நிச்சயமாக எங்களுக்கான காலம் வரும்போது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யார் அப்படின்னு நாங்க நிரூபிச்சே காமிப்போம். அதனால் இந்த தொண்டர்கள் சொல்லி நிர்வாகம் சொல்லிக்கிறேன், கடைசி வரைக்கும் உங்க தம்பியா நான் நிக்க தயார். என்னோட நீங்க நிக்கணும்ட்டு நான் கேட்க மாட்டேன். உங்க தம்பியா நான் உரிமையோட சொல்லுவேன். கேப்டனோட லட்சியம் வெல்வது நிச்சயம். இது எந்த மாற்று கருத்தும் இல்ல. யார் எந்த பதவி வரட்டும், யார் எந்த கட்சி ஆரம்பிக்கட்டும், என்ன வேணோ பண்ணுங்க. இன்னைக்கும் நீ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு தான் இன்னைக்கும் ஹிட், இன்னைக்கும் அதான் வைரல். அதனால கேப்டன் இன்னைக்கும் நம்மளோட தான் இருக்கிறார். இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். கொஞ்சம் அப்படி ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஆனா ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ நடத்த ஃபார்முலா 1 ரேஸோட இந்த கட்சி ஃபார்முலா 1 ரேஸ் எப்படி வேகமா போகுதுன்னு மட்டும் பாருங்க. திமுக நடத்த ஃபார்முலா 4 ரேஸோட இந்த கட்சி ஸ்டார்ட் ஆன இந்த ஃபார்முலா 1 யாருனாலும் பிடிக்க முடியாது. அந்த வேகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பறந்துட்டு வரும் மக்களுக்காக. அதனால் டைம் ஆச்சு, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போனோம். இன்னைக்கு லீவ் நாள். அதனால இவ்வளவு நேரம் எனக்காக அமைதியா காத்து எனக்காக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும், மகளிர் அணிக்கும், மீடியா நண்பர்களுக்கும், போலீஸ் காவல்துறைக்கும், அனைவருக்கும், கலை இலக்கிய அணி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதோட ஒரு பலமான ஒரு பெரிய பொதுக்கூட்டம் தேனி மாவட்டம் மீண்டும் வந்து என்னோட உரையை நான் தொடர்றேன். அதனால நமது முரசு வெல்வது நிச்சயம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.